2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு இடையேதான் போட்டி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உருட்டல் மிரட்டலால் உருவான கூட்டணிதான் என்டிஏ கூட்டணி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் டெல்டா மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. திமுக எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த சுமார் 1.5 லட்சம் பெண்கள் பங்கேற்றனர். மாநாட்டு மேடைக்கு திறந்த வேனில் கையசைத்தபடி வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலம் என பிரதமர் மோடி பொய் பேசிவிட்டு சென்றுள்ளதாகவும், தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்பதை தான் அடித்துச் சொல்வேன் என்றும் கூறினார். அதிமுக ஆட்சி என்ற பேர்ல பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களோட எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. உடைந்து போனதையெல்லாம் ஒட்டி எடுத்து வந்து என்டிஏ கூட்டணியை உருவாக்கியுள்ளதாகவும், அது ஒரு பிளாக்மெயில் கூட்டணி என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில் பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. இந்த மாநாட்டிற்காக செங்கிப்பட்டியில் 100 ஏக்கர் பரப்பளவில் 1.5 லட்சம் பெண்கள் அமரும் வகையில் திடல் அமைக்கப்பட்டிருந்தது. மாநாட்டில் பங்கேற்ற பெண்களுக்கு பிரியாணி, சிற்றுண்டி, தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதுடன் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.